ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சூப்பரான வேர்க்கடலை கொழுக்கட்டை செய்யலாமா? அதுக்கு வேர்க்கடலை வெல்லமும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பூர்ணம் ரெடி. வாசனைக்கு ஏலக்காய் போட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா அரிசி மாவில் உப்பு சுடு தண்ணி போட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி கலரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டை மாவை நல்லா கப் மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம கையாலே ஷேப் பண்ணிக்கணும். இது எங்கள் கொள்ளு பாட்டி தான் செய்கிறாங்க. இவங்க தான் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. வெளியே வராத மாதிரி அழகாக ரவுண்டாக கப்பு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு அழகாக எண்ணெய் வச்சு நல்லா மூடுறாங்க பாருங்கள். எப்பயுமே கொழுக்கட்டை செய்யும் போது அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கொடுப்போம். அவங்க ரொம்ப அழகாக அந்த ஷேப் பண்ணுறதே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க தான் எங்களோட பாட்டி. அழகாக பேசிகிட்டே செஞ்சுருவாங்க டக்கு டக்குன்னு. அதுக்கப்புறமா அது எல்லாமே ஒரு இட்லி குக்கரில் வைக்கணும். ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி.